ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாவ் குட் எனஃப் ஸ்லீப். ஓகேங்களா? இப்போது நம்ம இது வந்து நீட் எக்ஸாமோட ரிவிஷன் சீரிஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ஷார்ட்டாக நடத்தி போடுவேன். அதில் இப்போ நம்ம பார்க்க போட்டு தெர்மோடைனமிக்ஸ். ஏன் தெர்மோடைனமிக்ஸ் சூஸ் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ரேண்டமாக கொஸ்டின் கேட்டிருந்தேன் டெலகிராம் குரூப்பில், எந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் உங்களுக்கு டஃபாக இருக்குன்னு கேட்டப்போ ஓட்டிங் மாதிரி வச்சிருந்தேன். அதில் மோஸ்ட்டாக தெர்மோடைனமிக்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் தெர்மோடைனமிக்ஸ் நடத்தலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் யூஸ்ஃபுல் நோட்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஓட்டிங்ஸும் வைப்பேன். உங்களோட டிஃபிகல்ட்டி சொன்னீங்கன்னா அதை டீச் பண்ணி நான் அப்லோடும் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீட்டில் ஒரு 2 கொஸ்டின் வருதுன்னா எங்கள் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் அதில் வந்துடும், ஷோராக வந்துடும். ஸோ இந்த டாபிக் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, ஒரு சாப்டர் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாப்டரா என்ன, அதில் என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாப்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம், தெர்மோடைனமிக்ஸ் இஸ் சப்ஜெக்ட் விச் டீல்ஸ் வித் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு எனர்ஜியை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 2 டைம் தான். ஹீட் எனர்ஜி ஒரு பக்கம், ஒர்க் டன் ஒரு பக்கம். எப்படி சொல்கிறதுனா, ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் நடக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஒர்க் நடந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் தெர்மோடைனமிக்ஸ். இது மட்டும் இல்லை, இந்த ஒர்க் மாறுதுல, ஒர்க் டன் வந்து ஹீட்டாக மாறுது, ஹீட் வந்து ஒர்க் டனாக மாறுது, அது எப்படி நடக்குது, அதுக்கு நடுவில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்றத பற்றி டீட்டெயிலாக படித்த தெர்மோடைனமிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மொத்தம் அதில் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சினா போதும். ஆனால் இன்கரெக்ட், சூஸ் த இன்கரெக்ட்னு கேட்டு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அது நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? தெரிஞ்சிருக்கும், இல்லைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. நம்ம ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாது. அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி நம்ம வேலை செஞ்சு உருவாக்குறோம்னா, ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க ஒரு எனர்ஜி நம்ம வேற ஃபார்மில் மாற்ற தான் முடியுமே தவிர கிரியேட் பண்ணவோ இருக்கிற எனர்ஜியை அழிக்கவோ நம்மளால முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கிரியேட் எ பர்பிரியல் மோஷன் மிஷின். அது என்ன, ஒரு மோஷன் மிஷின், அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு மிஷின் எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறோம், ஒரு எனர்ஜியை அதுக்கிட்ட கொடுக்குறோம். கொடுக்குற மொத்த எனர்ஜியுமே யூஸ் பண்ணி அதில் ஒர்க் டன் பண்ண முடியாது. அதான் சொல்ல வராங்க. எப்படி ஒர்க் நடந்தாலும் கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகிடும். லைக் மோட்டார் சைக்கிள் தான், பெட்ரோல் போட்டு வேலை நடக்குது, மூவ் ஆகுது. ஆனால் ஏன் நமக்கு ஹீட் வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது, சம் எனர்ஜி லாஸ் ஆகுது. அதனால தான் வெளியே ஹீட் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அதான் அந்த ஹீட் லாஸே இல்லாமல் ஒரு மிஷினை நம்மளால கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வில் ப்ரொடியூஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் irrespective of the type of work or how the work is done. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நீ எந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சாலும் அந்த 1 ஹவரில் அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரினா என்ன சொல்கிறீங்க புரியலைன்னா, திரும்ப இப்போ சொல்லுவேன். அது போக ஒர்க் வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸால் நடக்கும். ஒர்க் டன் பண்ணுறோம்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் நடக்கும். அதில் நீ எந்த ப்ராசஸில் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பண்ணனா அந்த குறிப்பிட்ட ஒர்க்கில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது நீ எந்த டைப் ஆஃப் ஒர்க் மூலியமாக பண்ணாலும் சரி. அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் அந்த 3 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, we can able to find the internal energy of a system. இது போட்டிருக்காங்கல்ல, இதுதான் இன்டர்னல் எனர்ஜி, தான் இன்டர்னல் எனர்ஜி. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கீங்கன்னா அது என்னன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வச்சு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன் ப்ரோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும், இன்டர்னல் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? இன்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன தெரியலையா? சொல்கிறேன், அதுதான் நான் இருக்கேன். கைண்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஃபயர். தெர்மோடைனமிக்ஸ் இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஓகே. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டா, ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன்னு 2 டைப் இருக்குது தெர்மோடைனமிக்ஸில். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரெண்டுமே ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. ஸ்டேட் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஒர்க் நடக்குதுன்னா, ப்ராசஸ் நடக்குதுன்னா இனிஷியல் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை மட்டும் டிபெண்ட் ஆகிருக்கும்.
அது வந்து எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் அண்ட் எண்டு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இனிஷியலாக இருக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு, ஃபைனலாக எவ்வளோ இருக்குது, ஸோ டிஃப்ரென்ஸாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி நடக்குது, நடுவில் அந்த பாத் எப்படி போகுது, அந்த ப்ராசஸ்ங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இனிஷியல் அண்ட் எண்டை. ஸோ சேஞ்ச் தான் கண்டுபிடிக்க முடியும். பாத் ஃபங்க்ஷன்னா பேர்லேயே இருக்குது பாத், அது எப்படி நடக்குது, பாத் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இனிஷியலையும் எண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஹீட், ஒர்க் டன், அதாவது ஒர்க்கு. ஸ்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜி சொல்லிட்டேன். என்ட்ரோபி எஸ்ன்னு சொல்லுவோம், என்தால்பி ஹெச்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னு தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி தான், இன்டர்னல் எனர்ஜி இல்லை. இந்த மாதிரி கூட ட்ரிக்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிம்பிளாக ஒரு கொஸ்டின் ஈஸியாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ நோட் பண்ணிச்சோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜினா என்ன, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் என்னன்னா, இப்போ லெட்ஸ் கன்சிடர் இது ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்னல் எனர்ஜின்றது என்னன்னா, ஒரு சிஸ்டம் எது வேணா இருக்கும், ஏதாவது ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே மாஸ் இருக்கா, மாஸ் இருந்தால் எனர்ஜி இருக்கும். E = mc², நியூட்டன் ஃபார்முலா. அதை வச்சு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆர் சிஸ்டம் ஹேஸ் சம் எனர்ஜி. அதில் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் E. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் E1 வச்சுக்கிறேன். ஏன் E1 வச்சுன்னு சொல்கிறேன், E வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இட் இஸ் சம் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் எனர்ஜி எக்ஸப்ட் PV எனர்ஜி அண்டு கிராவிடேஷனல் எனர்ஜி. ஓகேங்களா? ஒரு சிஸ்டமில் எல்லா எனர்ஜியுமே இருக்கும். அதில் இன்டர்னல் எனர்ஜி என்னன்னா எல்லா எனர்ஜியும் இது ரெண்டு தவிர. ஓகேங்களா? அப்போ எல்லாம் மற்ற எனர்ஜி என்னன்னா கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி நிறைய இருக்கும். அது எல்லாமே. இப்போ இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணி இதுக்கு ஒரு ஹீட்டை நம்ம கொடுக்குறோம். ஹீட்டை வந்து Qன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இன்டர்னல் எனர்ஜியை Eன்னு சொல்லலாம், இல்லைன்னா Uன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. Uன்னு போட்டாலும் அதான், Eன்னு போட்டாலும் அதான். ஓகேங்களா? ஒரு ஒர்க் டன் இங்கே நடக்குது. ஒரு ஒர்க் பண்ணி Qன்ற ஒரு ஹீட்டை நம்ம இதுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஹீட்டுன்னு தானே ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஆல்ரெடி இங்கே E1 எனர்ஜி இருக்குது, நம்ம Q கொடுத்ததுனால இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி E2ன்னு மாறுது. புரியுதுங்களா? தெளிவாக இருக்கா? ஆல்ரெடி E1 வந்து ஆல்ரெடி நார்மலாக ஒரு சிஸ்டத்துக்கு எனர்ஜி, எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும் மாஸ் இருக்கிறதுனால. நம்ம ஒரு ஒர்க் பண்ணி ஹீட்டை கொடுக்குறோம், அப்போது உள்ள இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது. அதிகமாகுதா கம்மியாகுது வேற. நார்மலாக இப்போ கொடுக்குறோம், அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க சேஞ்ச் ஆகுது, அதிகமானாலும் கம்மியானாலும் ஒரு சேஞ்ச் நடக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ்ல அதனால அது E2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? E2. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கும், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, E2 இஸ் ஈக்குவல் டு இது E1 பிளஸ் Q பிளஸ் ஒர்க் டன். இதானே? ஓகேவா? இப்போ E1 இங்கே வந்துச்சுன்னா E2 மைனஸ் E1, அதுதான் சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ டெல் E இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் ஒர்க் டன், Wன்னு போட்டுறேன். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நேரத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ புரிஞ்சா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இது இன்னும் மாடிஃபை பண்ணி எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டெரைவ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இது வந்து மாற்றி எழுதலாம். இந்த Q இங்கே இருக்கும், ஒர்க் டன் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஒர்க் டன் ஆகிடுமா? அதுதான் இது. இப்போ இந்த ஒர்க் டனுக்கு ஃபார்முலா இருக்கு. ஒர்க் டன் வந்து என்னன்னா மைனஸ் P எக்ஸ்டர்னல் டெல் B. அப்படி என்னத்துனா P ஃபார் ப்ரெஷர் தான், எக்ஸ்டர்னல் நம்ம வெளியேந்து கொடுக்குற ப்ரெஷர், அதுதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். டிவினா என்ன, டெல் V என்ன அர்த்தம்னா சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேங்களா? ஏன் மைனஸ் போடுறோம்னா, நார்மலாகவே ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒரு சாக் பீஸ் இருந்தால் மேலே நம்ம ஒர்க் பண்ணலாம், ஏதாவது உடைக்கிறதோ எதை பண்ணலாம். இல்லைனா இந்த சாக் பீஸ் உள்ளேருந்தே ஒர்க் நடக்கும். இந்த சாக் பீஸே கொஞ்சம் ஹீட்டை வெளியே ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா அதுவோ தன்னால் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. அதெல்லாம் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா நார்மலாக இங்கே பாசிட்டிவ் வரும், மைனஸ் வராமல் இருக்கும். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா நெகட்டிவ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா நமக்கு எனர்ஜி குறைஞ்சிடும், அது வந்து ஒரு நெகட்டிவான திங். நமக்கு எனர்ஜி குறையுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ். உங்களுக்கு கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நார்மலாக நெகட்டிவ் வச்சு போடணும். ஓகேங்களா? ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு வச்சு தான் போடணும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா மைனஸ் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டாங்க டன் அந்த சிஸ்டம்னா மைனஸ் வரக்கூடாது ஒர்க் டனுக்கு. அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், Q ஈக்குவல் டு டெல் V அப்படியே இருக்கு. ஒர்க் டன் வந்து மைனஸ் P டெல் V, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் P டெல் V. கொஸ்டினில் வந்து ரெண்டு பாசிபிள் இருக்கு. அந்த சிஸ்டம் கம்ப்ரெஷன் ஆகலாம், இல்லை எக்ஸ்பென்ஷன் ஆகலாம். கம்ப்ரெஷன்னா என்ன, நார்மலாக இப்போ ஒரு கம்ப்ரெஷன் V1 இருக்கு, குட்டி ஆயிடுச்சுன்னா இது வந்து V2 சின்னதாயிடுச்சு. அப்போ V1 தான் பெருசு. V2 மைனஸ் V1 என்ன வரும்,
நெகட்டிவ் வேல்யூ வரும். ஏன்னா சின்னதுல இது 1ன்னு வச்சுக்கோங்க, 3ன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் பண்ணால் என்ன வரும்? -2 தானே வரும். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் நெகட்டிவ்ல வரும். அது எக்ஸ்பென்ஷன் ஆகுது. இது V1ன்னு வச்சுக்கோங்க, இது V2ன்னு வச்சுக்கோங்க, பெருசாகுது. 1லேருந்து 3 ஆகுது. சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் கண்டுபிடிங்க. 3 - 1 2 பாசிட்டிவ்ல வருது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனால் பாசிட்டிவ்ல வரும், கம்ப்ரஸ் ஆனால் நெகட்டிவ். ஸோ ரெண்டாக பிரிக்கலாம். கேஸ் ஆஃப் கம்ப்ரஷன், இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னேன்? பாசிட்டிவ். ஸோ இது என் சேஞ்ச் ஆனது பாசிட்டிவ் அப்படியே ஃபார்முலா வரும். கம்ப்ரஷன் ஆச்சுன்னா நெகட்டிவ் வரும்ல, அப்போ என்ன ஃபார்முலா வரும்? Q = ΔU - T ΔP. எக்ஸ்பென்ஷன் ஆனால் சேம் ஃபார்முலா தான். இது அப்படி இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதை டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டினில் கிவனை பொறுத்து நம்ம இதெல்லாம் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியணும் ஐடியா. ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் ஒர்க் டன் ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ ஒர்க் டன் சொன்னல ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன், இல்லை தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன். எந்த டைப் ஆஃப் ப்ராசஸில் பண்ணாலும் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது சேம் ஆகும் சொல்லியிருப்பேன். அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போனால் ஐசோதெர்மல், அப்புறம் அடியாபேட்டிக். இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது, மொத்தம் 4 ப்ராசஸ் தான். 2 சொல்லிட்டேன். இன்னும் 2 என்னன்னா ஐசோபாரிக் அண்ட் ஐசோகோரிக். ஓகேங்களா? இது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஐசோதெர்மல் பேரில் இருக்கு. ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர், சேம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆக போகுது. ஸோ சேம் டெம்பரேச்சர் மீன்ஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். 35 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, 35ல இருக்குது. என்ன சேஞ்ச் ஆக போகுது? சேஞ்ச் என்ன? ஃபைனலும் இனிஷியலும் சேமாக தான் இருக்க போகுது, ஒரே மாதிரி தான், சேஞ்சே ஆகாது. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0. ஓகே, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0. இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த இன்டர்னல் எனர்ஜின்றது ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் ஃபேக்டர். நம்ம ஒரு ஹீட் ஒர்க் பண்ணி ஒரு ஹீட்டை கொடுக்குறோம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள, அப்போ தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நடக்கும். டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கல, டெம்பரேச்சர் சேஞ்சாக நடக்கல, அப்போ அங்கே இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. அப்போ 0 தூக்கி அந்த ஈக்குவேஷனில் போடுங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் 0 போட என்ன வரும்? இதான் வரும். அப்போது இதை எந்த பக்கம் கொண்டு வாங்க? ஒர்க் டன் = -Q, இல்லைனா Q = -W. இது என்ன சொல்ல வருதுன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ Q - போடுங்க. நானும் சொன்னேன் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா மைனஸ் ஒர்க் டன் போடுங்க, நம்மளே வேலை செஞ்சால் நெகட்டிவ் மாதிரி அர்த்தம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸில் Q - ஒர்க் தான் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு அர்த்தம். இதுதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கான ஒர்க் டன்கான ஈக்குவேஷன். இப்போ அடியாபேட்டிக் பார்க்கலாம். அடியாபேட்டிக்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் இன் ஹீட் வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி. ஃப்ளாஸ்கில் நம்ம டீ ஊற்றி வச்சுட்டா என்ன ஆகும்? ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் நம்ம எப்போ அந்த டீ எந்த டெம்பரேச்சரில் ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். வெளில சில்லுன்னு இருந்தாலும் சரி, ஹீட்டாக இருந்தாலும் சரி, எந்த டெம்பரேச்சரும் உள்ளேயும் வராது, உள்ளேருந்து வெளியும் போகாது. அதுதான் சேஞ்ச் இன் ஹீட் வந்து 0வாக இருக்கும். Q இப்போ Q 0னா எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ΔE = W. அவ்வளோதானே? இதுதானே வரும். Q 0னா என்ன வரும்? இதான் வரும். இப்போ இதுலேருந்து நம்ம 2 கொண்டு வரலாம். 2 பாசிபிள் இருக்கு. ஒர்க் டன் பை தி சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒர்க் டன்னா 2 பாசிபிள் தான். ஸோ 2த்துக்குமே நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். இப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா என்ன? பாசிட்டிவா? அப்போ என்ன? இது பாசிட்டிவ்னா அப்போ இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லிட்டா ப்ரோ, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் W பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, எப்படி இது பாசிட்டிவ் வரும்னு சொல்கிறீங்க? அதான் உங்களுக்கு டவுட்டு. சொல்லிட்டா ஒர்க் டன்னா என்ன? நம்ம அது ஒரு சிஸ்டத்துக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு கியூவை கொடுக்குறோம், எனர்ஜியை கொடுக்குறோம். ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 joules ஆஃப் எனர்ஜி இருக்குது உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் 2 joules எக்ஸ்ட்ரா தரோம். அப்போ சேஞ்ச் என்ன நடக்கும்? 5 வந்துடும். 2 மைனஸ் பண்ணாங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தானே, அது 2 தானே வருது. ஸோ அங்கே என்ன நடக்கும்? ஒர்க் டனில் சேஞ்ச் இன் எனர்ஜி பாசிட்டிவ். அதான் இப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம், அதுக்கான ஈக்குவேஷன் என்னது? பை த சிஸ்டம்னா -W = -ΔE. புரிஞ்சா? ஏன் மைனஸ் இருந்துச்சுன்னு புரியலையா? சொல்லவா? ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆல்ரெடி E1 இருக்குது. ஒரு 3 joules ஆஃப் எனர்ஜி அதை வச்சுட்டு இருக்கோம் வைங்க. ஒரு வேலை அதுவாக செய்யுது, நம்மளால செஞ்ச டயர்ட் ஆகும்ல, அதுவாக செஞ்சதுக்கப்புறம் E2 1 ஆகிடுது. 3லேருந்து 1 இருந்துச்சு. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ என்ன வரும்? -2 வருமா? இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் என்ன? நெகட்டிவா? -2. உங்களுக்கு தெரியலாம், வாயில் சொல்கிறலாம் புரியுது இல்லை? -2. ஓகேங்களா? மைனஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் மைனஸ். சிம்பிளா? அடுத்து 2 ப்ராசஸ் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் 2 ப்ராசஸ் என்னன்னா ஐசோபாரிக். பார் ப்ரெஷருக்கான ஒரு யூனிட். அப்போனா ஐசோபார்னா எந்த ஒரு சேஞ்ச் இன் ப்ரெஷரும் நடக்காது. ஓகேங்களா? அப்போனா சேஞ்ச் இன் ப்ரெஷர் ΔP வந்து 0. ஐசோகோரிக்னா
வால்யூமை ரெப்ரசென்ட் பண்ணும். சேம் வால்யூம் மெயின்டைன் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்தால்பி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னல இன்டர்னல் எனர்ஜினா சம் ஆஃப் ஆல் த டைப் ஆஃப் எனர்ஜி எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜியும் பிவி எனர்ஜி. இப்போ என்தால்பி எனர்ஜினா இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் பிவி எனர்ஜி. குழப்பற மாதிரி இருக்கா? சொல்லவா? சம் ஆஃப் ஆல் த டைப் ஆஃப் எனர்ஜி எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி. ஓகேங்களா? அது இன்டர்னல் எனர்ஜினா பிவி எனர்ஜியும் கிராவிடேஷன் எனர்ஜியும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் எனர்ஜியும். இப்போ என்தால்பி ஹெச்னு டினோட் பண்ணுவோம். இது என்னன்னா இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் பிவி எனர்ஜி. இதுதான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் ஆகும். இப்போ டெல் பி இஸ் ஈக்குவல் டு 0. டெல் பியே அங்கே இல்லை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெரைவ் பண்ணுமே. ஒர்க் டன்க்கு ஒரு ஃபார்முலா போட்டு டெரைவ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? Q ஈக்குவல் டு டெல் இ பிளஸ் பி டெல் வி அப்படின்னு ஞாபகம் வச்சோம்ல. ஞாபகம் இருக்கா? அந்த டெரைவ் பண்ணது இங்கே வந்து H ஈக்குவல் டு இ பிளஸ் பிவி. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா இது என்ன அர்த்தம்? E2 மைனஸ் E1 இதான அர்த்தம். இதுக்கு V2 மைனஸ் V1னா இதை போட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் இப்போ காமனா இந்த 2 இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வெளியே எடுக்க போறோம். P உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 எல்லாம் தனியாக எடுக்க போறோம். Q ஈக்குவல் டு E2 வெளியே வருது பிளஸ் PV2 மைனஸ் E1 பிளஸ் PV1 உள்ள மல்டிப்ளை சைன்லாம் கரெக்டாக இருக்கும். இங்க சொன்னல என்தால்பி ஃபார்முலா அதே மாதிரி இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? Q ஈக்குவல் டு H2ன்னு போட்டுக்கலாமா? H2 மைனஸ் H1. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி. எங்க வருது? ஐசோபாரிக். அப்போ QPன்னு மென்ஷன் பண்ணிடுறேன். Pனா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஐசோபாரிக் ஞாபகம் வச்சுக்கலாம். Q ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா ஐசோபாரிக்ல. இப்போ ஐசோகோரிக் அது பார்க்க போறோம். இது நோட் பண்ணிக்கலாம். அழிச்சிட்டா ஐசோகோரிக் ப்ராசஸ்னா சேம் தான். ஆனால் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம்? மோடி யூஸ் பண்ணோம்ல ஒர்க் டன் அந்த P டெல் வியை வச்சு அதான் யூஸ் பண்ண போறோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் P டெல் வி. இப்போ இங்கே பாருங்க சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. அப்போ 0 மல்டிப்ளை எனிதிங் வந்து 0 தான். அப்போ டோட்டல் டேர்மே 0 ஆகிடும். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. எங்க? ஐசோகோரிக் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதனால V போடலாம் சும்மா. இப்போ அந்த ப்ராசஸ்ல என்ன பார்த்தோம்? QP இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து ஐசோகோரிக். V டிஃபரன்ஷியேட் பண்ணுது. Q ஈக்குவல் டு டெல் H, Q ஈக்குவல் டு டெல் இன் ரெண்டு இடத்துல வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த V போடுறோம். V எங்க வரும்னா E, P வந்து H. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் டன். டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல என்னென்ன ஒர்க் டன் அதுல என்ன ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண சொல்லிட்டு கொஸ்டின்ல சிம்பிளா கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லா கிவனும் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அவங்க ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே கொடுத்துருவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் வரும். உங்களுக்கு இதுல இன்னும் கொஞ்சம் தேவை, இதுவே போதுமா இல்லை மொத்த லெசமே நான் டீட்டெயிலாக டீச் பண்ணா கூட ஐ எம் ரெடி. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அது கமெண்ட்ல பண்ணுங்க. இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் டன் எப்படின்னு டீச் பண்ணிட்டேன். கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. இதோட பார்ட் 2ல செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராசஸ் ஒரு டாபிக் இருக்கு. அது வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டாபிக் வேணாலும் நடத்த நான் ரெடி. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா டெலகிராமை ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.